மக்கள் நலம் சார்ந்த அரசியல் போறல ஒரு போராட்ட களத்துல நின்று அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறது ஒரு மோசமான திட்டம் இருக்கா, அது ஏன் ஆபத்துன்னு மக்கள்கிட்ட வந்து அரசியல் படுத்துறது, விழிப்புணர்வு ஏற்படுத்துறது. வெள்ள சமயத்துல வந்து அந்த நிவாரண பொருள் கொடுத்தா கூட பனையூர் கூப்பிட்டு கொடுக்குறாரு. அதற்கான விளக்கங்கள் கொடுக்கறாங்கல்ல சார். பொது இடத்துக்கு போனா கூட்டம் சேர்ந்துரும் அப்படின்னா உங்களுக்கு நோக்கம் வந்து கொடுக்கறதா. அங்க போனா கூட்டம் சொன்னா நீங்க புஷியான வச்சு கொடுத்து போயிடலாமே. அவர் வந்து எடுத்த உடனே வாக்கப்படணும், ஆச்சரியாட்டில் அமரணுங்கிறார். இப்ப கட்சி தொடங்கி இன்னும் 10 மாத காலம் தான் இருக்கு தேர்தலுக்கு. இந்த சமயத்திலே வந்து வீட்டை விட்டு வெளில வர்றதில்லை, பெரிய களத்துக்கு வர்றதில்லை. மாசத்துக்கு ஒரு நிகழ்வு அப்படின்னு முடிவு பண்ணி மாசத்துக்கு ஒரு நிகழ்வு நடத்துறாங்க. ஒருவேளை 2026 விஜய் வெற்றி பெறவும் போறதில்லை, அது வச்சுக்கோங்களேன். வெற்றி பெறனா விஜய் வந்து வெளில வருவாரா? வாக்குச்சாவடி முருகட்டத்தை வந்து புஷியானந்த் பேசுறப்ப அங்க வாக்குச்சாவடி முருகட்ட சொல்றாரு, நீங்க எல்லாம் உங்க தெருவிளக்கு வந்து தெருவிளக்கு இல்லைன்னா உங்க சொந்த காசை போட்டு அந்த தெருவிளக்கு அமைங்கிறது. அந்த வேலைங்கிறது வார்டு கவுன்சிலர் வேலை. நீங்க கூப்பிட்டு பூத் கமிட்டி வேற, வார்டு கவுன்சிலர் வேற. இந்த அடிப்படை வேறுபாடு இருக்கு. விஜய் வந்து தாவேக்காரன் மட்டும் தான் பார்க்க போவான்னு இல்லை, திமுக காரன் பார்க்க போவான், அதிமுக பார்க்க போவான், எல்லா கட்சிக்காரங்களும் பார்ப்பாங்க. டிடிஎஃப் வாசன் வந்தா கூட்டம் போடுதுங்க, ஜிபி முத்து வந்தா கூட்டம் போடுதுங்க. விஜயகாந்த் ஒரு ஆளுமிக்க ஒரு ஆளையே அங்க போக முடியாம அது 20க்கும் மேற்பட்ட ஆளோட போற தடுமாற வைக்கிறாங்கன்னா விஜய் ஒரு ஆளா உள்ள போனா என்ன நடக்கும்? விஜயோட சுபாவம் தெரியும். இப்ப வரைக்கும் ஒரு தாளை பார்த்தா அவர் படிக்கிறார், தாளை பார்த்து அதை மனசுல வாங்கிக்கிட்டு தான் அவர் அங்க படிக்கிறார், மேடையில வந்து அதை ஒப்பிக்கிறார். சட்டமன்றம் போறப்ப அவங்க எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு வந்து இவங்க பதில் சொல்லுவாங்க. அந்த இடத்துல வாத பிரிவாதங்கள் நிகழும். அங்க மண்டையில சரக்கு இல்லாம மனப்பாடம் பண்ணிட்டு போனாலோ இல்ல தாள் எழுதிட்டு போனாலோ கதைக்காக. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now. இப்போ மத்தியில் வந்து 2 தேசிய கட்சிகளும் வேண்டாம், மாநிலத்தில் 2 திராவிட கட்சிகளும் வேண்டாம் அப்படிங்கிறது தொடர்ந்து கட்சி தொடங்கப்பட்ட நாள்ல இருந்து உங்களுடைய நிலைப்பாடாக இருந்துட்டு இருக்கு. ஆனால் இன்னைக்கு எத்தனையோ கட்சிகள் இருக்காங்கல்ல, பாமக இருக்காங்க, விசிக இருக்காங்க. இந்த மாதிரியான கட்சிகளை என்னைக்காவது கூட்டணியா சேர்க்கணும் அப்படின்னு முற்பட்டு நாம வந்து நாம் தமிழக கட்சி நாம கூட்டணிக்கு எதிரானவங்க இல்லை. இப்போ நாம் தமிழக கட்சியோட தலைமை ஏற்று ஒரு கட்சி வருதுன்னா அவங்க வந்து ஒரு மக்களுக்கான சக்தி, ஒரு நல்ல ஆற்றல்னா அவங்கள ஏற்பது குறித்து சேர்த்துக்கொள்வது குறித்து நாங்கள் பரிசீலனை பண்ணுவோம். ஆனால் நாங்கள் யார் தலைமையும் போய் ஏற்றுக்கிட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ வந்து இப்போ பாமகவோ விசிகாவோ நாம் தமிழக கட்சி தலைமையேற்று வருவதற்கான களச்சூழல் இந்த தேர்தல் இல்லை. வரக்கூடிய தேர்தல் காலத்தில் அதற்கான சூழல் உருவாகலாம், இந்த தேர்தல் காலத்தில் இல்லை. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு வந்து பாமகவுக்கோ விசிகாவுக்கோ இல்லைன்னு சொல்றீங்க. வேட்பாளர் முன்னாடியே அறிவிப்பு பண்ணதுனால அவங்களுக்கு என்ன, பாமகவுக்கோ விசிகாவுக்கோ வந்து அங்க போட்டிட்டா 2 இடமோ 1 இடமோ போட்டிட்டா வெற்றி பெற்றணும், அது உறுதிப்படுத்தப்பட்ட இடமா இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கு திமுக அதிமுக தான் வசதியா இருக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்ப அண்ணன் திருமா வந்து அவர் நினைச்சா விஜயோட போகலாம், அதிமுகவோட போகலாம். ஆனா அவர் போக மாட்டார். ஏன் போக மாட்டார் அப்படின்னா, இங்க வந்து கடந்த காலத்துல 2-3 தேர்தலில் வந்து அங்கே இந்த கூட்டணியில் போட்டிட்டு வெற்றி உறுதி செய்யப்பட்டிருப்பதால் இதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதே போல் வந்து அண்ணன் திருமாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இங்கே மாநில அரசியலை விட தேசிய அரசியலில் கவனம் இருக்குது. அவருக்கு வந்து கேரளாவில் போட்டி போகிறாரு, தெலுங்கானாவில் போட்டி போகிறாரு, மகாராஷ்டிராவில் போட்டி போகிறாரு. தெலுங்கானாவுக்கு போய் சந்திரசேகர ராவ் கட்சியோட பொதுக்குழுவில் பங்கேற்கிறாருன்னா அவர் நோக்கம் வந்து அகில இந்திய தலித் தலைவராக மாறணுங்கிறது ஒரு நோக்கமாக இருக்குது. அதுக்காக தான் மற்ற மாநிலங்களில் போட்டியிட செய்கிறார். அது ராம்தாஸ் அத்வாலே போல, மாயாவதி போல நாடறியப்பட்ட ஒரு முகமாக ஆளுமையாக மாறணும்னு நினைக்கிறேன். அதனால அவர் திமுக கூட்டணி விட்டு வெளியே வந்தார்னா அதற்கான வாய்ப்பு இல்லாம போகும். அதனால வெளில வர மாட்டாரு. இல்ல அப்படி அகில இந்திய தலித் தலைவரா மாறணும்னு நினைக்கிறது தவறுன்னு நினைக்கிறேன். சரிதப்புலாம் சொல்லல, சரிதப்புன்னு சொல்லல. அவர் நோக்கம் இதுவா இருக்கு, அதனால அவர் இந்த பக்கம் இந்தியா கூட்டணி விட்டு வெளில வந்துட்டாருன்னா அதற்கான வாய்ப்பு இல்லாம போகும் அப்படிங்கிறதுனால அவர் வெளில வர மாட்டார். அதை கடந்து மாற்று அரசியல் முழக்கத்தை வச்சு 2016 விஜயகாந்த் தலைமையேற்று போயிட்டாங்க. பெரிய கூட்டணி அது. விஜயகாந்த் தலைமையில் இருக்கிறப்ப இந்த பக்கம் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, வைகோ, ஜி.கே. வாசன், பெரிய கூட்டணி. அந்த கூட்டணி வந்து ஆட்சியை பிடிக்குங்கிறதுலாம் பரப்புரைச்சினாங்க. ஆனால் அந்த தேர்தல் காலத்தில் விஜயகாந்த் தோற்று போனார், திருமா தோற்று போனார், கடைசி நேரத்தில் வந்து வாசன் தோற்று போனார், கடைசி நேரத்தில் வந்து இவர் வைகோ வந்து தேர்தலில் போட்டி போடாமல் பின்வாங்கினார். அப்போ அது தோற்று போச்சு. இப்போ மறுபடியும் விஜயத்துக்கு தலைமையேற்றுக்கிட்டு போனால் அவன் மறுபடியும் தோற்று போனால் திரும்ப எங்கே வர்றது? திரும்ப திமுகட்டா வரணும். திரும்ப திமுகட்டா வந்தால் திமுக என்னமா நடத்தணும்னு நமக்கு தெரியும். அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் அங்கே வாய்ப்பு இல்லை. பாமகவுக்கு பாஜகவா அதிமுகவும் 2 தெருவு இருந்துச்சு. இப்போ அது இல்லை. பாஜகவும் அதிமுக ஒன்று சேர்ந்துச்சு, ஒரே தெருவு தான்.
அப்போ அங்கே தான் அவங்க போய் ஆகணும். இந்த விஜயை ஏற்று போனாங்கன்னா விஜய் தலைமையேற்று போகிறப்ப அவங்களுக்கு எந்த பிரதிபலனும் கிடைக்க போகிறதில்லை. அது இல்லாமல் அங்கே வந்து யார் சீனியர் லீடருங்கிற ஒரு போட்டி உருவாகலாம், ஒரு ஈகோ உருவாகலாம். அதனால் அது வாய்ப்பு இல்லை. இவங்களும் இந்த பக்கம் அதிமுக பாஜக தான் போவாங்க. ஓகே, அந்த சீனியர் லீடர் அப்படிங்கிறது நானே கேட்கணும்னு நினைச்சேன். தேமுதிகவில் விஜய் பிரபாகரன் அவங்க கிட்ட கேட்கும்போது விஜயோட கூட்டணி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னும் போது விஜயை விட நாங்கள் வந்து அரசியலில் சீனியர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சீமான் அவர்களும் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க, நான் உங்களுக்கு அண்ணன், அவர் எனக்கு தம்பி தான் அண்ணனை தேடி வரணும், அண்ணன் போக முடியாது அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த சீனியர் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். அதாவது இப்போ விஜய் வந்து ஒரு ஆளுமை மிக்க தலைவரா அப்படின்னு கேட்டால் அந்தளவுக்கு இல்லை. அவர் கட்சியின் தலைவராக அறியப்படுறார். ஆனால் தன்னை தலைவராக மக்கள் மத்தியில் மக்களுக்கான தலைவராக மாற்றி கொண்டாரான்னா அப்படி எதுவுமே கிடையாது. அவர் கட்சி தொடங்கி ஓராண்டு காலத்தை கடந்தாச்சு. இது வரைக்கும் ஊடகங்கள் தான் விஜயை திரும்ப திரும்ப பேசிக்கொண்டிருக்கு. காலை முதல் மாலை வரைக்கும் நேரலை போடுறாங்க. அவர் என்ன பேசினாலும் 3 நாளைக்கு விவாதம் நடத்துகிறாங்க. ஆனால் ஊடகங்களை சந்தித்து அவங்க கேள்விகள் எதிர்கொண்டு பதில் சொல்லியிருக்காரு. ஆனால் இல்லை, இந்தியாவில் 2 கட்சியை சேர்ந்தவங்க தான் அப்படி பண்ணுறதில்லை. ஒன்று வந்து நரேந்திர மோடி, இன்னொன்று விஜய். அவர் ஊடகங்கள் எதிர்கொண்டு கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதே கிடையாது. அப்போ அது இல்லாமல் அவர் வந்து மக்கள் நலம் சார்ந்த அரசியல் பண்ணல. ஒரு போராட்ட களத்தில் நின்று அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறது, ஒரு மோசமான திட்டம் இருக்கா, அது ஏன் ஆபத்துன்னு மக்கள்கிட்ட வந்து அரசியல் படுத்துறது, விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, அப்படி மக்கள் நலம் சார்ந்த அரசியல் பண்ணலை, சேவை அரசியல் பண்ணலை. அவர் வந்து வெள்ள சமயத்தில் வந்து அந்த நிவாரண பொருள் கொடுத்தா கூட பனையூர் கூப்பிட்டு தான் கொடுக்குறாரு. இல்ல கொடுக்கறதுக்கான விளக்கங்கள் கொடுக்குறாங்கல்ல சார். பொது இடத்துக்கு போனா அதாவது கூட்டம் சேர்ந்துரும் அப்படின்னா உங்களுக்கு நோக்கம் வந்து கொடுக்கறதா. அங்க போனா கூட்டம் சொன்னா நீங்க புஷியான வச்சு கொடுத்து போயிடலாமே. விஜய் தான் கொடுக்கணும் என்ன இருக்குது? அப்ப அவர் சேவை அரசியல், மக்கள் நடம் சார்ந்த அரசியல், கோட்பாட்டு அரசியலும் இல்லை, கோட்பாட்டு அரசியல் இல்லை, கருத்தியல் அரசியல் இல்லை, முழுக்க வாக்கு அரசியல். அவர் வந்து எடுத்த உடனே வாக்கப்படணும், ஆச்சரியாட்டில் அமரணுங்கிறாரு. ஓகே, இப்போ கட்சி தொடங்கி இன்னும் 10 மாத காலம் தான் இருக்குது தேர்தலுக்கு. இந்த சமயத்திலே வந்து வீட்டை விட்டு வெளில வர்றதில்லை, பெரிய களத்துக்கு வர்றதில்லை, மாதத்துக்கு ஒரு நிகழ்வு அப்படின்னு முடிவு பண்ணி மாதத்துக்கு ஒரு நிகழ்வு நடத்துகிறாங்க. அதோட அடுத்த மாதம் தான். அப்போ ஒருவேளை 2026 விஜய் வெற்றி பெறவும் போகிறதில்லை, அது வச்சுக்கோங்களேன். வெற்றி பெறனா விஜய் வந்து வெளில வருவாரா? தேர்தலுக்கு 10 மாதம் இருக்கிறப்பவே இத்தனை முறை தான் வர்றாருன்னா தேர்தல் முடிஞ்சால் என்ன ஆகும்? அப்போ அவர் அரசியலுங்கிறது முழுக்க வாக்கு அரசியலாக இருக்குது, மக்கள் நலன் சார்ந்த அரசியலாக இல்லை. இவர் வந்து இப்போ இருக்கக்கூடிய கூட்டத்தை பாருங்க, முழுக்க அரசியல் இல்லாத ஒரு கூட்டம் அரசியலுக்கு வருது. அரசியல்படுத்தப்பட்ட கூட்டமாக இல்லை. மக்களவைக்கும் மாநிலங்களவைக்கும் என்ன வேறுபாடுங்க கேளுங்க, தெரியாது. இந்த கூட்டத்துக்கு தெரியாது. மொழி போர் நாள் என்னைக்கும் கேளுங்க, தெரியாது. எதுவுமே தெரியாது. தாளமுத்து யாரும் கேளுங்க, நடராசன் யாரும் கேளுங்க, யாரும் தெரியாது. ஏன்னா படிப்பறிவு இருக்குல்ல, படிப்பறிவு மட்டும் போதாது, மக்களை வாசிக்கணும், வரலாற்றை வாசிக்கணும். அப்படி எந்தவித புரிதலும் இல்லாத அரசியல்படுத்தப்படாத ஒரு கூட்டமாக இருக்குது. வாக்குச்சாவடி முதல்வர்கிட்ட வந்து புஷியானந்த் பேசுறாரு. பேசுகிறப்ப அங்கே வாக்குச்சாவடி முதல்வர்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் உங்கள் தெருவில் வந்து தெருவிளக்கு இல்லைன்னா உங்கள் சொந்த காசை போட்டு அந்த தெருவிளக்கு அமைங்கிறாரு. அந்த வேலைங்கிறது வார்டு கவுன்சிலர் வேலை. நீங்கள் கூப்பிட்டுருக்கிறது பூத் கமிட்டி வேறு, வார்டு கவுன்சிலர் வேறு. இந்த அடிப்படை வேறுபாடே தெரியல. அவர் ஆதவர்ஜனா பேசுகிறாரு, திமுக தொடங்கி 100 ஆண்டுகளாக ஆயிடுச்சுக்கிறாரு. அவங்க பவள விழாவே இப்போ கொண்டாடுறாங்க, 100 ஆண்டுகளாங்கிறாரு. அப்படி யாருக்கும், அதாவது மற்ற கட்சிகளில் வந்து கீழ்நிலையில் ஒன்றும் தெரியாது, மேல் மட்டத்தில் தெரியும். இங்கே மேலே இருந்து கீழே வரைக்கும் யாருக்கும் தெரியல. ஓகே, விஜயகாந்த் வர்றப்ப விஜயகாந்த் கோட்பாடு கொள்கை அது குறித்தான புரிதல் இல்லை விஜயகாந்துக்கு. ஆனால் அரசை என்னவாறு அணுகுங்கிற அந்த புரிதல் இருந்துச்சு. ஆனால் இங்கே எந்த புரிதலும் இல்லை, ஒரு கட்சியில் எந்த புரிதலும் இல்லாமல் ஒரு ரசிகர் மன்றம் வந்து கட்சி பேருக்கு மாறிக்க ஒழிய வேற எந்த மாற்றமும் இல்லையே. அவங்க வந்து 8 விழுக்காடு பெறுவாங்க, 10 விழுக்காடு பெறுவாங்க. இது எல்லாம் திட்டமிட்ட கருத்து உருவாக்கம். எந்த உறுதிப்பாடும் இல்லை. விஜயகாந்த் வந்தாருன்னா அவர் வந்து 10 விழுக்காடு வரைக்கும் வாக்கை வந்து உறுதிப்படுத்தினார். இங்கே விஜய் வந்திருக்காரு, கட்சி தொடங்கின பிறகு 2024 பாராளுமன்ற தேர்தல். அந்த பாராளுமன்ற தேர்தலில் அவர் யாருக்கு வாக்கு சத்தம்னு சொல்லலை. அவர் திமுக கூட்டணிக்கா இல்லை வந்து பாஜகவுக்கா அதிமுகவுக்கா எந்த திட்டவட்டமாக சொல்லலை. அதில் கூட ஒரு விவசாயி ஒளிவாங்கி சின்னத்தை வச்சாருன்னு நாம் தமிழர் கட்சி வாக்கு சதம் சொன்னதான்னு சொல்லி புரிஞ்சுக்கப்படுது அவ்வளோதான். அதுக்கு பிறகு விக்கிரவாண்டி தேர்தல் வருது. அப்புறம் ஈரோடு கிழக்கு தேர்தல் வருது. இந்த விக்கிரவாண்டி தேர்தல் எடுத்துங்க, ஈரோடு கிழக்கு தேர்தல் எடுத்துங்க, அதுலேயும் யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்லலை. அப்போ அவரோட வாக்கு எங்கே போச்சு? இல்லை நோட்டாவுக்கு அதிகப்படியாக வாக்கு விழுந்துச்சு அப்படின்னா விஜயோட வாக்குன்னு புரிஞ்சுக்கலாம். வாக்கு எங்கன்னு தெரியலையே. அப்போ அவருக்கு இவ்வளவு விழுக்காடு வாக்கு இருக்கிறதுக்கான எந்த உறுதிப்பாடு இருக்கு? ஓகே. அப்போ இங்கே ஐயா பத்திரிகையாளர் மணி போன்றவங்க உட்காந்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்களோட விருப்பத்தை பூரா கருத்து கணிப்புங்கிற பேரில் திணிக்கிறாங்க.
மற்றபடி அவருக்கு எந்த வாக்கு விழுக்காடு இல்ல சார், ஆனா நிறைய சர்வே எடுக்கப்படுது சமீப காலத்துல பிரைவேட் சார்பில் இருந்து. சோ அவங்க எல்லாரும் கொடுக்கக்கூடிய ரிசல்ட்ஸ்லயுமே விஜய் முதலிடத்துல இல்ல இரண்டாவது இடத்துல இருக்காருல்ல. இங்க சி ஓட்டர்னு எடுத்தாங்க. ம். அவங்க கடந்த காலத்தை கமலஹாசனுக்கு வந்து அவங்க சொன்ன வாக்கை விட பல மடங்கு குறைவான வாக்கு தான் பண்றாங்க. இந்த கருத்து கணிப்புங்கிறது ஒரு தொகுதிக்கு வந்து இப்போ நான் போட்டியிட தொகுதி வேதாரண்யம் தொகுதி. வேதாரண்யம் தொகுதி எவ்வளவு வாக்காளர் பார்த்தீங்கன்னா 1,50,000 பேர் நம்ம இருக்காங்க. ஆனா இங்க எவ்வளவு பேர் அதிக குறைந்தபட்ச வாக்காளர் கொண்ட தொகுதியில வேதாரண்யம் ஒன்று. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒரு தொகுதியில போய் இவ சோழிங்கநல்லூர் எடுத்துக்கிட்டா 10 லட்சம் வாக்காளர்கள் என்னமோ. ஆனா எத்தனை பேர்கிட்ட போய் இந்த கருத்து கணிப்பு எடுக்காங்கன்னு கேட்டீங்கன்னா மிஞ்சி போனா ஒரு 300 பேர் 400 பேர். இது எப்படி சரியா முடிவா இருக்கும்? அப்ப இது எல்லாமே வந்து சி ஓட்டர்ல இருந்து எல்லாமே வந்து அவங்க காசை வாங்கிட்டு ஒரு கட்சிக்கு ஆதரவான ஒரு போக்கை உருவாக்குறது. ஏன்னா மக்கள்கிட்ட வந்து ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போனுங்கிற இல்ல அப்படி பார்த்தா விஜய்க்கு ஓரளவுக்கு ஆதரவு தான் இருக்கு. அப்ப விஜய் தான் ஸ்பெண்ட் பண்றாருன்னு சொல்ல வரீங்களா? இல்ல விஜய்க்கு என்ன ஆதரவு முடியுது? அதாவது இங்க வந்து தொலைக்காட்சி அடுத்த முதலமைச்சர் யார் அப்படிங்கிற சென்சஸ் சர்வேவை தான் எடுத்திருந்தாங்க. சி ஓட்டு இரண்டாவது இடத்துல இருக்காருல்ல. தமிழ்நாட்டுல இல்ல இந்தியாவில அதாவது ஒரு நடிகனை பார்க்க மக்கள் கூட்டுறது மிக இயல்பு. 2011 வடிவேலு வந்து விஜயகாந்த் தான் பரப்புரை பண்றாரு. வடிவேலு போராட்டம்லாம் கூட்டம் கொடுது. ஆனா வடிவேல் சொன்னது விஜயகாந்தை தோக்கடிக்க சொல்லி. ஆனா விஜயகாந்துக்காக தான் மக்கள் ஓட்டு போட்டாங்க. 20க்கும் மேற்பட்ட இடங்களில் விஜயகாந்த் வந்து வெற்றி பெற்று எதிர்க்கு தலைவராக அமர்ந்தார். அப்ப கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறு என்பதற்கான எந்தவித உறுதிப்பாடும் இல்லை. விஜய் வர்றாரு அப்படின்னா விஜய் வந்து தாவேக்காரன் மட்டும் தான் பார்க்க போவான்னு இல்லை. திமுககாரன் பார்க்க போவான், அதிமுக பார்க்க போவான், எல்லா கட்சிக்காரங்களும் பார்ப்பாங்க. டிடி வாசன் வந்தா கூட்டம் கொடுதுங்க, ஜிபி முத்து வந்தா கூட்டம் கொடுதுங்க. நீங்க அவளையே போறீங்க. தொலைக்காட்சி விவாதங்களில் ஒரு 4 தொலைக்காட்சி விவாதங்களில் பங்கேற்று நாம போனாலே உங்களை டிவியில் பார்த்தேன் அப்படின்னு மக்கள் வந்து அது ஒரு மெய்சிலிருப்பு, ஒரு மிரட்சி. தொலைக்காட்சியில் பார்த்தவர் நேரில் வர்றாரே அப்படின்னு. அப்படி இருக்கிறப்ப 30 ஆண்டா தொடர்ச்சியாக நடிச்சு பல்வேறு படங்கள் நடிச்சு மக்கள் மத்தியில் போய் சேர்ந்த ஒருத்தரை பார்க்குறப்ப தானா கூட்டம் கூடும். அதெல்லாம் வாக்கா மாதிரி எப்படி முடிவு பண்ண முடியும்? ஆனா விஜயகாந்த் அவர்கள் தேர்தலுக்கு வரும்போதும் இப்படிதானே இருந்துச்சு. ஆனா ஒரே ஒரு சீட் அவர் வின் பண்ணார்ல முதல் தேர்தலே. அந்த மாதிரி விஜய் ஒரே ஒரு சீட்டை வின் பண்ணாலுமே வெற்றி தானே. அதான் என்ன சொல்றேன்னா மிஞ்சி போனா 2026 விஜய் சட்டமன்ற உறுப்பினராக மாறலாம், மாறாமல் இருக்கலாம். விஜய் சட்டமன்ற உறுப்பினராக மாறினாலும் சிக்கல், மாறலாலும் சிக்கல். யாருக்கு சிக்கல்னா விஜய்க்கு சிக்கல். ஏன்? விஜய் ஒருவேளை வெற்றி தானே உங்களுக்கு. விஜய் ஒருவேளை தோல்வி அடைச்சாலும் வச்சுக்கோங்க, அதோட கட்சி முடிஞ்சு திரும்ப 2029 பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸும் வேண்டாம் பாஜகவும் வேண்டாம் நிலைப்பாட்டை வந்து நாம் தமிழக கட்சி எடுக்கும். விஜயால எடுக்க முடியாது. 2029 வந்து திணறிடுவார், என்ன நிலைப்பாடு இருக்குன்னு தெரியாம. திரும்ப 31 வரைக்கும் போகணும். 5 வருஷம் தாக்கு பிடிச்சி கட்சி இருக்காது, முடிஞ்சிடும். விஜய் சட்டமன்ற உறுப்பினர் ஆகலைன்னா, விஜய் சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டாருன்னா சட்டசபைக்கு போய் சட்டமன்றத்தில் பேசணும். நீங்க விஜயகாந்த் வந்து முதலா வந்து விடுத்தாச்சலத்தை போட்டி போடுறாரு 2006 நினைக்கிறேன். திரும்ப 2011 ரிஷிவந்தியம் போட்டி போடுறாரு. ரிஷிவந்தியத்தில் போட்டி போட்டப்பதான் எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக தலைவராக போறாரு. அங்க ஒரு விலைவாசி உயர்வு தொடர்பாக வந்து அதிமுகவுக்கும் தேமுதிகவுக்கும் கருத்து முரண் ஏற்பட்டு காரசாரமான விவாதமாக மாறி சட்டசபையில் நாக்க திருத்துறாரு. அதோட கூட்டணி முடிஞ்சிருது, பிளவுபட்டுருது. அதுக்கு பிறகு ஒரு மோதல் போக்க ஆயிடுது. விஜயகாந்த் வந்து ஒரு எப்படிப்பட்டவன்னு தெரியும். ஒரு வலுவா வந்து உறுதியா வந்து கருத்தை சொல்லுவார். சரியோ தப்போ உறுதியான்னு சொல்லுவார். ஒரு ஆளுமிக்க ஒரு தரந்தார். விஜயகாந்த் வந்து தனியா ஒரு ஆளா போகல, 20க்கும் மேற்பட்ட ஆட்களோட தான் போனார். அந்த விஜயகாந்த் சட்டமன்றத்துக்கு போறப்ப சட்டமன்றத்தில் வந்து அதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக அவர் சீனாங்க. அதாவது இப்ப உதாரணம் சொல்லணும்னா சிட்டிசன் அப்படிங்கிறது, சிட்டிசனா தமிழ்ல குடிமகன், குடியாரங்கிற பொருள்பட அவரை சீன்றது, அவரை நக்கல் நையாண்டி பண்றது. அதுல வெறுத்து போய் தான் தொலைக்காட்சி நேரலை போட்டால் தான் நான் சட்டமன்ற நிகழ்ச்சி நேரலை போட்டால் தான் நான் போவேன் அப்படின்னு போகாமல் விட்டார். அதே போல் நாக்க துருத்துற சம்பவம் பற்றி சொல்கிறப்ப என்னை திட்டினாங்க, அதனால தான் நாக்க துருத்துறேன், நீ ஒரு பக்கம் தானே பார்த்தீங்க மறுபக்கம் பார்க்கலன்னு. விஜயகாந்துங்கிற ஒரு ஆளுமிக்க ஒரு ஆளையே அங்கே போக முடியாமல் அது 20க்கும் மேற்பட்ட ஆளோட போகிறப்பவே தடுமாற வைக்கிறாங்கன்னா விஜய் ஒரு ஆளாக உள்ளே போனால் என்ன நடக்கும்? விஜயோட சுபாவம் தெரியும். இப்போ வரைக்கும் ஒரு தாளை பார்த்தா அவர் படிக்கிறார், தாளை பார்த்து அதை மனசில் வாங்கிக்கிட்டு தான் அவர் அங்கே படிக்கிறார், மேடையில் வந்து அதை ஒப்பிக்கிறார். அப்படி இருக்கப்ப சட்டமன்றம் போகிறப்ப அவங்க எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு வந்து இவங்க பதில் சொல்லுவாங்க. அந்த இடத்துல வாத பிரதிவாதங்கள் நிகழும். அங்கே மண்டையில் சரக்கு இல்லாமல் மனப்பாடம் பண்ணிட்டு போனாலோ இல்லை தாள் எழுதிட்டு போனாலோ கதைக்காகாது. ஒருவேளை அந்த சட்டமன்றத்தில் நான் உட்காரலை, நான் வெளிநடை பண்ணுறேன் அப்படின்னாலும் வெளிநடை பண்ணுறப்ப பத்திரிகையாளர் நிற்பாங்க, ஒளிவாங்கி நிட்டுவாங்க, அதுக்கு பதில் சொல்லணும். இதுக்கான ஆற்றல் விஜய் கிட்ட சுத்தமாக கிடையாது. அப்போ சட்டமன்றத்துக்கு போனாலும் பிரச்சனை, சட்டமன்றத்துக்கு போனாலும் பிரச்சனை. இப்போ மற்ற நிகழ்ச்சியை போல புஷியானதை அனுப்பிட்டு ஆதவர்ஜன் அனுப்பிட்டு வீட்டில் வர முடியாது, அவர் தான் போயாகணும். அப்போ 26க்கு பிறகு யாருக்கு பெரிய நெருக்கடி உருவாக போகுதுன்னா
விஜய்க்கு தான் உருவாக போகுது. இல்ல ஆனா அந்த ஒரு சீட்டை ஜெயிக்கிறாரு ஜெயிக்கலைங்கிறது வேற விஷயம். அதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய விஷயமும் வந்து நம்ம அடுத்து தான் பார்க்கணும். ஆனா அப்படி ஒருவேளை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா, இத்தனை ஆண்டு காலம் களத்துல நின்னு போராடிக்கிட்டு இருக்க நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு விழுக்காடா சதவீதத்தின் அடிப்படையில வாக்குகள் ஏறுதே தவிர சீட்டு பெற முடியல. ஆனா விஜய் பெற்றுட்டாரு அப்படிங்கிற ஒரு வாதம் சிக்கலா இருக்காதா? 26 சட்டமன்ற கணக்கை நாம் தமிழக கட்சி தொடங்கும், அதிகாரத்தை நோக்கி நகரும். இதுல முன்பே சொன்னது போல நீங்க விஜய் ஒரு இடத்துல வெற்றி பெற்றா அப்படிங்கிறீங்கல்ல. இப்போ டிடிவி தினகரன் வந்து ஆர்கே நகர் தேர்தலில் வந்து வெற்றி பெற்றார். காசு கொடுத்தா வெற்றி பெற்றாரு, காசு கொடுத்து வெற்றி பெற்றாரு. அதை சுயேட்சைன்னு வெற்றி பெற்றார். அதான் அவர் அங்கே பெருசாக பார்க்கப்பட்டுச்சு. அதிமுக வீழ்த்தி திமுக வீழ்த்தி சுயேட்சை தினகரன் வந்து காசு கொடுத்து வெற்றி பெற்றார். அந்த வெற்றி பெற்றது வந்து சரியாக பார்க்கப்பட்டுச்சு. வெற்றி பெற்ற போது சட்டசபையில் இருக்கிற நடவடிக்கை என்ன யாருக்கும் தெரியாது, ஒன்றுமே இல்லை. அதனால விஜய்க்கு எப்படி பார்த்தாலும் சிக்கல் தான். நாம் தமிழக கட்சிக்கு 26 பிறகுதான் நாம் தமிழக கட்சியோட அரசியலே தொடங்குது, அதிரடியான ஒரு தொடக்கம் இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஓகே. ஆனா இவ்வளவு நேரம் அடுக்கடுக்கா விஜய் பக்கத்துல இருக்கக்கூடிய சில சறுக்கல்கள், அவங்களுடைய ஆளுமை இல்லாத திறன் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் பேசுனீங்கல்ல. இது எல்லாமே நாம் தமிழர் கட்சிக்கு விஜய் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சி தொடங்கும் போது தெரியலையா? ஏன்னா கூட்டணி குறித்தான விஷயங்கள் தொடர்ந்து நாத்தாக்காவா தாவேக்காவா அப்படிங்கிறது இவங்க 2 பேருக்கும் நிறைய பேசப்பட்டது. கூட்டணி குறித்து வந்து விஜய் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் வந்து நாம் தமிழக கட்சியோட கூட்டணி வைக்கணும், நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்னு நாங்கள் கோரிக்கை வைக்கல. இந்த பத்திரிகா சந்திப்பில் தொடர்ச்சியா வந்து கேள்வி எழுப்பப்படுது. விஜய் வந்தா நிச்சயமா அது உங்க தரப்புல இருந்து சொல்லல, கேள்வியா கேட்கும்போது அண்ணா சொன்ன பதில் என்னன்னா, அதாவது இது குறித்து தம்பி தான் முடிவு பண்ணணும். ஏன் முடிவு பண்ணோம்னா, நாங்க ஒரு தத்துவத்தை வச்சிருக்கோம், தமிழ் தேசியம் ஒரு தத்துவத்தை வச்சிருக்கோம். நாம் தமிழக கட்சி ஆட்சி அமைக்கிறப்ப நாம் தமிழக கட்சியோட ஆட்சி என்னவா இருக்க போதுங்கிறது ஆட்சியின் செயல்பாட்டு வரைவும் 2016 கொடுத்துருக்கோம். அப்ப இந்த ஆட்சி செயல்பாட்டு வரைவை வச்சு ஒரு தத்துவத்தை வச்சு நாங்க வந்து ஒரு ஆட்சியை கட்ட போறோம், ஒரு அரசியல் செய்ய போறோம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டோம். இதை தலைமையேற்று வருவதா இல்லையா என்பது குறித்து விஜய் தான் முடிவு பண்ணணும்னு சொன்னோம். மற்றபடி கண்மூடித்தனமாக ஆதரிக்கல. விஜய் வந்து கட்சி தொடங்கினப்ப நாம் தமிழக கட்சி விமர்சிக்கல, வரவேற்றோம், வாழ்த்தணும். தொடர்ச்சியாக அவரை வந்து மாநாட்டுக்கு முன்பு வரை தொடர்ச்சியாக அவரை வரவேற்றோம், வாழ்த்தணும், ஊக்கப்படுத்தணும். அவருக்கு நெருக்கடி கொடுக்கப்பட்ட போது கூட அவருக்கு ஆதரவு குரல் கொடுத்தோம். ஆனால் கட்சி தொடங்கப்பட்ட நாள் தொட்டு விமர்சித்தது திமுக. திமுகவுன்னா யாரோ இல்லை, திமுகவோட அமைச்சர்கள், மூத்த அமைச்சர்கள்லாம் விமர்சித்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து கோட்பாட்டின்படி கட்டமைக்கப்பட்ட வாக்கு இல்லை, காசு கொடுத்து பெறப்பட்ட வாக்கு. காசு கொடுத்து பெறப்பட்ட வாக்கு வந்து ரசிக மயக்கத்தில் அங்கே போயிருவோங்கிற அவங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சு. எங்களுக்கு இந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் வரவேற்றோம், வாழ்த்தணும், எங்களுக்கு வந்து அது சிக்கலாமல் இருந்துச்சு. ஆனால் மாநாட்டு மேடையில் தேசியம், இது தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள் அப்படின்னு பேசி அந்த மேடையில் ஒரு குழப்பவாதத்தையும் திரிவாதத்தையும் கட்டமைத்த போது தான் விமர்சிக்க தொடங்குறோம். அது வரைக்கும் விமர்சிக்கல. அப்போ விஜய்க்கும் எங்களுக்குமான இந்த முரண் எங்கேருந்து வருதுன்னா, அவருக்கு இருந்த தத்துவார்த்த புரிதல் இல்லாத குழப்பவாதமும் தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் நான் ஒன்றா வைக்கிறேங்கிற அந்த பார்வையினால தான் வருது. அதனால் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, எங்களுக்கு வந்து காழ்ப்புணர்ச்சியோ வன்மமோ இல்லை. ஆனால் இப்போ உங்களை தேடி கூட்டணிக்காக அணுகுறாங்க அப்படின்ற செய்திகள் வருது. அணுகுறாங்களா நிஜமாவே? நம்ம முடிவு பண்ணி தனித்து போட்டி முடிவு பண்ணியாச்சு போயிட்டு இருக்கிறோம். அதனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்களுக்கு வந்து விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன நினச்சாருன்னா, மாநாட்டு மேடையில் வந்து அதிகார பகிர்வு அப்படின்னு அறிவித்த உடனே அவரை தலைமையேற்றெல்லாம் வந்துருவாங்க, காங்கிரஸ் வந்துடும், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, திருமாவளவன் எல்லாம் வந்துருவாங்கன்னு எதிர்பார்த்தார். ஆனால் அவங்க வரலை. ஏன்னா அவங்க ஏற்கனவே சூடுபட்டுக்கிட்டாங்க விஜயகாந்த் தலைமையை போய், அதனால அவங்க வரலை. அப்போ 2வது திரும்ப என்ன நினச்சுன்னா, அதிமுக போயிடலாம், அதிமுக இப்போ போனோம்னா கட்சி வளராது, கட்சி வந்து அப்படியே தேங்கிடும், இன்னும் ஒரு 10 மாத காலம், ஒரு 8 மாத காலம் வந்து ஓட்டிட்டு தேர்தல் நெருக்கத்தில் வந்து அதிமுக சேர்ந்துக்கலாம். பிரசாந்த் கிஷோர் என்ன சொன்னார்னா, தாவேக்கா தனிச்சு போட்டி போடும். ஆனால் இது நவம்பர் டிசம்பர் வரைக்கும் தான் அந்த நிலைப்பாடுனார். நவம்பர் டிசம்பர் கிடையாது, தேர்தலே கிடையாது. அப்போ நவம்பர் டிசம்பர் வரைக்கும் இதை ஓட்டிட்டு டிசம்பர் ஜனவரியில் அதிமுகவோட போய் சீட்டை அதிகப்படுத்தி பேரங்கள் அதிகப்படுத்தி தங்களோட நிபந்தனைகளை வச்சு சாதிச்சிடலாம் காரியத்தை நினைச்சாங்க. அதுக்குள்ள பாஜகவும் அதிமுக சேர்ந்துட்டதால இப்போ அந்த கதவு மூடப்பட்டுருச்சு. இப்போ தான் ஒரு தலைமையேற்று போகிறதுக்கான வாய்ப்பும் இல்லை, தன்னை தலைமையேற்று வர்றதுக்கான வாய்ப்பும் இல்லை. அப்போ கூட்டணிங்கிற கனவு வந்து பகல் கனவாக முடிஞ்சு போச்சு. தனிச்சு போட்டிட வேண்டிய நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் தனிச்சு விடப்பட்டிருக்காங்க, அவ்வளோதான். அதெல்லாம் அவங்க தனிச்சு போட்டிங்கிறது அவங்க எடுத்த முடிவு இல்லை, அவங்க நோக்கி வந்த முடிவு. அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்த பிறகுதான் இந்த களத்தில் வந்து தாவேக்காவா திமுகவான்னு போட்டினார். அதுக்கு முடிவுக்கு சொல்லலை. ஏன்னா அவர் அதிமுகவோட சேர்ந்துக்கிட்டு அங்கே பவன் கல்யாண் தலைமையில், பவன் கல்யாண் வந்து சந்திரபாபு நாயுடு தலைமையில் போனது போல் நம்ம போயிட்டோம்னா ஒரு 30 இடம் 40 இடங்களில் போட்டி போட்டால் கூட 40 இடங்களில் போட்டி போட்டு ஒரு 15 எம்எல்ஏ வந்தால் கூட லாபம் தான், அதை வச்சு 31 வரைக்கும் போயிடலாம்னு நினச்சார். இப்போ அதுக்கு வாய்ப்புலன்னு ஆகிப்போச்சு. அதனால் தனிச்சு போட்டின்னு அறிவிச்சிட்டு
இப்பயும் அவங்க தடுமாறுறாங்க. ஒருவேளை பாஜக அதிமுக உடையுமா, மறுபடியும் சேர்ந்துக்கலாமா அப்படிலாம் ஆலோசிக்கிறாங்க. அப்போ அவங்க தான் விழிப்புணர்ச்சி நிற்கிறாங்க, தடுமாறுறாங்க, திணறாங்களே ஒழிய எங்களுக்கு எந்த குழப்பமோ தடுமாற்றமும் இல்லை. ஓகே, ஸோ 2026 தேர்தலுக்கான பணிகள் எப்படி போய்கிட்டு இருக்கு? இல்லை, அதை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கோம். அதை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கோம். கட்சியோட முன்பே சொன்னது போல் உட்கட்டமைப்பை வலிமைப்படுத்துகிறாங்க. பல இடங்களில் குறிப்பாக சொன்னால் கன்னியாகுமரி அந்த மண்டலத்தில், மாவட்டத்தில் ஒட்டுமொத்தமாக எல்லா தொகுதிகளுக்குமே வேட்பாளர் அறிவிச்சாச்சு. கன்னியாகுமரியில் அன்னி ஜெனிஃபர் போட்டி போடுறாங்க. அவங்க தொடர்ச்சியாக பரப்புரை மக்கள் சந்திப்பில் இருக்காங்க. அப்போ கன்னியாகுமரி ஒட்டுமொத்த மாவட்டத்துக்கும் எல்லா தொகுதிக்கும் வேட்பாளர் அறிவிச்சாச்சு. அதே போல் பல இடங்களில் வேட்பாளர்களை முடிவு பண்ணியாச்சு. அப்போ ஒரு 100 தொகுதிகளுக்கு மேலே வந்து ஏறக்குறைய 100 தொகுதிகளுக்கு மேலே வந்து வேட்பாளர் முடிவு பண்ணியாச்சு. இன்னும் இருக்கக்கூடிய ஒரு 3 மாத காலத்தை எல்லாமே முடிவு பண்ணிட்டு எல்லாருக்கும் முன்பாக நம்ம களத்தில் பரப்புரையில் இறங்கிடுவோம், களத்தில் முன்னோக்கி பாஞ்சிருவோம். அதனால் பெரிய நம்பிக்கை கொண்டு நிற்கிறோம். இவ்வளவு காலம் வந்து நம்ம வந்து விதைக்கிற காலமாக இருந்துச்சு. வரக்கூடிய தேர்தல் காலங்கிறது அறுவடைக்கான காலமாக இருக்கும்னு நினைக்கிறோம். நிச்சயமா தொடர்ந்து பேசுவோம். நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now.